வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். பெங்களூரு உலகளவில் தொழில்நுட்ப மையமாக வளர்ந்துள்ளது. ஹோட்டல்களில் உணவு பரிமாறும் பணியிலும் வீடுகளை சுத்தம் செய்யும் பணியிலும் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்நிலையில் பெங்களூரை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் ஒருவர் சமையல் வேலை எளிதாக்கும் வகையில் தோசை சுடும் ரோபோவை உருவாக்கியுள்ளார். பிண்டி என பெயரிடப்பட்ட இந்த ரோபோ அடுப்பில் தோசைக்கல் வைத்தால் போதும், தானாகவே மாவை ஊற்றி சுட்டு தயார் செய்துவிடும். குடும்பத்தில் தோசை சுட சிரமம் இருப்பதை கவனித்ததால் தான் இதனை வடிவமைத்ததாக அவர் கூறினார். இதை பற்றி அவர் ரெடிட் இணையதளத்தில் பகிர்ந்ததும் பல இணையவாசிகள் அவரை பாராட்டினார். இந்த தோசை கிரிக்கெட் ஸ்டேடியம் போல இருக்கிறது என்று சிலர் நகைச்சுவையாக கருத்து தெரிவித்தனர். மற்றவர்கள் உங்கள் உழைப்பு தெரிகிறது என்றும் இன்னும் சிறந்த கண்டுபிடிப்புகளை செய்ய வாழ்த்துகள் என்றும் உற்சாகப்படுத்தினர். தற்போது குழந்தைகள் இது அம்மா சுட்ட தோசை, அப்பா சுட்ட தோசை என சொல்வதற்கு பதிலாக இது ரோபோ சுட்ட தோசை என சொல்லும் நிலை வந்துவிட்டது என்று நகைச்சுவையாக மக்கள் பேசிக்கொண்டு வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்.